வணக்கம் அனைவருக்கும். இந்த கோலம் கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் போடணும். போட்டாலுமே செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன டிசைன் போட்டாலும் ஒரு வாசலில் அவ்வளோ அழகாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். ஈஸி தான் தெரியும். இப்போ எனக்கு வந்து அது ஈஸியாக தான் தோணுது. கொஞ்சம் ஃபஸ்ட்டில் அந்த வளைவுகள் இதெல்லாம் கரெக்டாக வரணும். ஃபஸ்ட்டு நான் போட்டதுக்கும் திரும்பவும் பாருங்கள், நான் கொஞ்சம் லெவல் பண்ணினேன். இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு கையில் கூட நீங்கள் அந்த மாதிரி இழுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பொடி வந்து இந்த மாதிரி கையிலேயும் போட்டுக்கலாம். இந்த சின்ன டப்பாவில் வந்து சின்ன ஹோல்கள் இருக்குது, ஓட்டையில் இருக்கா, அதை நான் போடுறதுனால கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த சமமாக வந்து அந்த பொடிகள்லாம் உதிரி மாதிரி வருமா, கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்டர் கொடுக்குறது வந்து கொடுக்காம மட்டும் உங்களுக்கு அந்த பார்டர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கோலத்தினுடைய அமைப்பே தெரியாமல் போயிடும். அதுக்கு தான் வந்து திக்கு கலர்ஸில் இது வந்து ரெட்டு ஃபஸ்ட் போட்டது, இப்போ ப்ரௌன் கலர் பொடி கொடுத்துருக்குறேன். இதை கொடுத்து இந்த மாதிரி பார்டர் போட்டுட்டிங்கன்னா நமக்கு புறப்பட்டு நல்லா தெரியும். அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த குவாலிட்டி வந்து யார் போடுறாங்கன்னா நானே தாங்க போட்டுட்ருக்குற, வேறு யாரும் இல்லை. இன்றைக்கி அவங்களுக்குலாம் கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து கொஞ்சம் வராமல் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, இப்போ என்னுடைய வயசு என்னாச்சு தெரியுங்களா, 61 நடக்குது. 61 வயசுலேயே நான் இவ்வளோ தூரம் அந்த கோலத்தை போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் போடுவேன்னு பார்த்துக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் போடுறது. அது என்னுடைய ரத்தத்திலே ஊறி போச்சு, அழகழகாக கோலம் போட்டு பண்ணுறது. சாதாரண எவ்வளோ தான் நல்லா இதே பண்ண டேலண்ட்டாக போட்டாலும் ஒரு சில பேருக்கு அந்த கை வளைவுகள் வந்து கரெக்டாக வராது. அதை நீங்கள் ஒரு டயத்தோடு விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இதை இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இதை வந்து ஒரு இடத்த தொடணும் அப்படிங்கிற போது வந்து அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டே ஆகணும். அதனால நீங்கள் கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நல்லா நீட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கடுத்து வந்து பிங்க்கு கலர் வந்து கொஞ்சம் அப்படி பார்டர் கொடுத்துட்றேன். அது கொஞ்சம் எஃபெக்டாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா. ஏன்னா ரோஸ் வந்து இதெல்லாம் வெடியும் போது சில இதெல்லாம் வந்து ஒரே கலராகவும் இருக்கும். ஒரு சில ரோஸ்லாம் வந்து கொஞ்சம் கலர் அப்படி நிறையா கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம இது மாதிரி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். என்னடா வாயெல்லாம் குளதெல்லாம் கட்டக்கூடாது, நீங்கள் கால்ஸ் பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருங்க. அப்புறம் எங்கள் கந்தசாமி ராமத்தான் கொய்யால எட்டி பார்த்துக்கிட்டு அடிப்பிச்சிட்டு ஓடி போயிட்டு அந்த பக்கம், நீ கோலம் போட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னா வரமாட்டேங்க நீங்கள். அப்புறம் லைட்டாக மஞ்சள் கலர் வந்து லைட்டாக தூக்கிங்க, அப்படியே மஞ்சள் பொடி எடுத்து அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக பார்க்குறது நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? இந்த இப்போ வந்து கீழே வந்து திக்கு கிரீன் கொடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து திக்கு கிரீன் கொடுத்து அந்த கலரு போடணும். அந்த காம்புக்கிட்ட அந்த மொட்டு வரும்போதே காம்பு கிட்ட இருக்கும் பாருங்கள், அந்த தீ பாதுகாத்துக்கும், அந்த மொட்டை வந்து பாதுகாத்து வைக்கும் அந்த காம்பு. இப்போ நான் அந்த போடுறேன் பாருங்கள், அது அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. நீட்டாக அழகாக போட்டிங்கன்னா உங்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு 2-3 டைம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போடுறப்போ ஒயிட் கலரில் போட்டுக்கோங்க, ஒயிட் கலர் இருக்குங்களா அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கலர் கொடுத்து போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ அந்த கோலம் பார்த்திங்களா, ஒரு 2-3 கலர் கொடுத்துருக்குற அந்த ஃப்ளவருக்கு மட்டும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து திக்கு கிரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு, நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, திக்கு கிரீன் போட்டு அந்த திரும்பவும் அந்த டப்பியில் போட்டு அந்த மாதிரி தூவுனிங்கன்னா அழகாக நீட்டாக விழுந்துக்கும். இன்னொரு டெக்னிக்கலும் சொல்லித்தரேன். சப்போஸ் டபுள் கலரு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம திரும்ப எடுத்து வைக்க முடியாது. அதே ஒரே திக்கு கலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனியாக அந்தந்த பாட்டாக அந்த கலரை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து அதுக்கடுத்து பிளாக் கலர் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்குறேன். இது இப்படி பிளாக் கலர் கொடுத்தா கொஞ்சம் அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும், அதுக்காக கொடுத்துருக்குது. நீங்களும் அதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தெளிவாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோனா விட்டாக பார்க்கலாம். அது சில பேர் நான்லன்னா ஒரு ஃப்ளவர் சப்போஸ் பார்த்தேன்னு வச்சுக்கல, டக்குன்னு அப்படியே உடனே போட்டுருவேன். அது திரும்ப மறுடைம் கூட நான் பார்க்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஏதோ ஓடிட்டு இருக்குது குறுக்கு வாக்கில். அது ஒரு ஃபஸ்ட்டுருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இந்த படித்தவங்க தான், ட்ராயிங் வரைகிறவங்க தான் இந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்களும் முயற்சி பண்ணி நான் கண்டிப்பாக போடலாம். போட்டு உங்கள் அசத்தலான கோலத்தை உங்கள் வீதியில் வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி வைங்க. அது ஒரு கெத்து தானே. நான் வந்து 92, 93 கோலம் செம்ம சூப்பராக போடுவேன். அப்போ எங்கள் சின்ன பொண்ணு 2வது 3வது படிச்சுட்டு இருந்துச்சு. அந்த வீதியில் நாங்கள் வந்து ஆந்திராவில் இருந்தோம். அந்த வீதியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு ஒரு நோன்பு அப்படின்னா என்னைத்தான் கூப்பிடுவாங்க. கோலம் அந்த டிசைன் மட்டும் கிழிச்சு கொடுத்துட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போட்டுக்கிறோம், எந்தெந்த கலர் எப்படி போட்டோன்னு சொல்லிடுங்க, போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இந்த கோலத்தில் எனக்கு கொஞ்சம் சொல்லும்போது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் அந்த வீதியில் எல்லாருமே கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் போட்டுக்கணுங்க, உனக்கு போட்டுக்கணும். இது மாதிரி ஒரு டயத்தில் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் சளி வந்துடும். அந்த டயத்தில் போட முடியாது, அவங்களே புரிஞ்சுட்டு விட்டுருவாங்க. இல்லைன்னா நான் போயெல்லாம் அந்த டிசைனில் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரைவனுங்க. இந்த கோலம் போடணும், இந்த கோலம் போடக்கூடாது அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஒரு கோடு போட்டு விட்ருங்க. கோடு போட்டால் அது வந்து அழகாக வந்துடும் இந்த கோலம். நான் பேசுகிறதும் அப்படித்தான் வருது எனக்கு. இந்த கந்தசாமி ராமத்தா ஸ்டோரி சொல்கிறது வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சுன்னா கடகடன்னு ஒரே இதில் போய் டக்குன்னு முடிச்சிடுவேன், அவ்வளோதான். இந்த கோலமும் அதே மாதிரி தான். இழுத்துனா கடகடன்னு ஒரே இதில் இழுத்துட்டு போட்டு இது பண்ணிடுவேன். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போட்டுட்டேன். இது இன்னும் ஃபாஸ்ட்டாக போடலாம். எனக்கு ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு எப்படி கேட்டிங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஃபாஸ்ட்டாக போட முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடணும். நம்ம வீடியோ எடுக்காமல் இருந்தால் அப்படி போட வேண்டியதில்லை நான். ஆனால் இந்த கோலம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இல்லையான்னு மட்டும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதா, அழகா.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி கோலம் ஒயிட் கலர் மாவில் கலர் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கலர் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கலர் மட்டும் போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் நல்லா என்னுடைய கோலத்தை பார்த்ததுக்கு. பார்த்துருப்பீங்கன்னு ரொம்ப மனசார நம்புகிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப 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 நன்றி. வணக்கம், பாய்.